தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிகழ்வுக்கு வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுலுடைய வார்த்தை போலவே, தேவனை அறியாத நேபாள் தேசத்திலே 3 கோடி ஜனங்களும் 77 மாவட்டங்கள் 7 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற இமயமலையின் ஒரு பகுதியாக இருக்கின்ற நேபாள் தேசத்தை மையப்படுத்தி 15 ஆண்டுகளாக இந்த சுவிசேஷ ஊழியம் நடந்து வருகிறது. ஹெவன் டிவி மீடியா வாயிலாகவும் ஃபீட் நேபாள் NGO மூலமாகவும் நேபாள் தேசத்தில் 3 வழிகளில் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்து வருகிறோம். தேவனுடைய அன்பை அந்த தேசத்தில் பிரசித்தம் பண்ணி வருகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தி வருகிறோம். இந்த கூடுகைக்கு ஜெபித்து இந்த நிகழ்வை துவக்கி வைக்கும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் லாசர்ஸ் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுடைய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் பசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த அற்புதமான பரலோக ஜெப மையத்தில் நடத்தப்படுகிற தரிசன விதைகள் மற்றும் குடும்ப இந்த ஜெப கூடுகைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் துரிதப்படுத்தி எல்லா தடைகளை நீக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் இந்த கூடுகையினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் பசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நேபாள் தேசத்திலிருந்து வருகிற அருமையான மிஷினரி அன்பு சகோதரர் மேத்யூ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ செய்தியாளுக்காக ஸ்தோத்திரம். இதை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். சகோதர சகோதரிகள் எல்லாரும் திருக்கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பெடுத்து பிரசன்னராக எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகள் தடைகள் எல்லாவற்றை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆண்டவர் இந்த கூடுகையினுடைய நிகழ்ச்சி குறித்து உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய திருக்கரத்தில் எங்கள் எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் ஒவ்வொரு பகுதியும் பசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா கனம் மகிமை உமக்கே உரியது. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மத்தியிலே ஹெவன் டிவி குழுவினரோடு நாங்கள் எப்போது அழைத்தாலும் வந்து இந்த ஊழியத்திலே ஒத்தாசை செய்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரி ரெபிதா தேவதாஸ் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் நம்மை கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் கூட ஆண்டவரை நாம் மனதார துதிக்க போகிறோம். இந்த நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே சந்தோஷமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை துதிப்பதற்காக சிருஷ்டித்த தகப்பன். எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார உயர்த்துவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க.
செவிகளை நீ இருந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, மனதார உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமாப்பா, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆமாப்பா, யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. வாழ்கன்னு சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. மகிமை செலுத்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி துதிக்கலாமா? எங்களை தேடி வந்து மீட்டவரே சொல்லுவோமா? என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த நேபாள் மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி, சில ஆலோசனைகளை செய்யும்படி, அதோடு கூட குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காகவும் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ளே என்ன இருக்குது? சண்டையும் குறைவுகளும் நெருக்கங்களும் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நம்ம குடும்பங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி அவருடைய பாதையில்
நம்மளை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம குடும்பங்கள் எல்லாம் எப்படி மாறிடும்? ஒரு குட்டி பரலோகமாய் மாறிடும். அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், துதியின் கீத சத்தம் இருக்கும், அந்த இடத்துல கூக்குரல் இருக்காது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் இருக்கும். குடும்பம் குடும்பமாக பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா! இதுதான் உண்மையான சந்தோஷம், இதுதான் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். இந்த வேளையில் கூட நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை தாழ்த்துறோம், உங்கள் பின்னாடி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒரு வேளை இன்றைக்கி சோர்ந்து வந்திருப்பீங்கன்னு சொன்னால், பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் நம்ம துதிக்கும் போதே கர்த்தர் ஒரு புது பலத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! சோர்வுகள் எல்லாம் மாறப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் யாருக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை பாடி உயர்த்துவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்பிக்கையோடு சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அதாவது உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு போட்டியில் ஸ்கூலில் நீங்கள் போயிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க அப்படியே ஓடி ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அவங்க தான் வின் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைங்க இப்போ ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? அமைதியாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அது உலக பிரகாரமான ஒரு சின்ன காரியம்தான், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பிள்ளை ஜெயிக்கிறதுன்றது. ஆனால் நமக்காக கர்த்தர் சிலுவையிலே எவ்வளோ பெரிய ஜெயத்தை அவர் பெற்று கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? சோகமாக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு இல்லை, சந்தோஷமாக கையை தட்டி சிரித்த முகத்தோடு கூட. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவை நோக்கி அப்பான்னு எந்த நேரத்துலையும் கூப்பிடுறோம். எந்த நேரத்துலையும் கூப்பிடுறோம். நான் அதை எப்பயுமே நினைப்பேன், அவர் எவ்வளோ நல்ல தகப்பன், உங்களுக்காக எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஜெயத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், என் கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் பிசாசை பார்த்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ சாத்தானேன்னு சொல்லும்போது அது அவங்கள விட்டு விலகி போகிறது நம்முடைய கைகளினால் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். எனவே கையை தட்டி சந்தோஷமாக பாட போகிறோம். சரியா? இன்னும் கொஞ்ச நேரம்தான். நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லலாமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும்
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஒருமுகப்படுத்தும்படி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் ரிபி கபரதியாந்தரலரபா ரிபி கரனா ஷியாந்தர நமதியாந்தருலரா கரஷியா கலரபா ஓ ரிபி கபரானா ஷரா ரபஹா தூனா ஹூலே ஹெரமே கதூரனமே ஷி கபரதியாந்தரலரபா. தகப்பனே, வானம் பூமி உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் உருவாக்கப்படும்படிக்கு நீர் சிருஷ்டித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நேபாளத்திலே தேவனாடைய கிருபையினாலே பெறப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உமது கரத்தில், பள்ளி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர், அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அழிந்து போகிற உலக பொருளை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளும்படி என் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின என் தேவனுடைய கரத்தில் அப்பா ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய உணவு ஆகாரத்தை பள்ளியிலே இணைக்கப்படுகிற ஒவ்வொரு பள்ளிகளை குறித்தும், அதோட பிள்ளைகளை குறித்தும், அதோடைய தேவைகளை குறித்தும் தேவ சமூகத்திலே நாங்கள் அப்பா இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 121:2 சொல்லப்பட்டபடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் தகப்பனே, ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, எத்தனையோ பேர் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா தன்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி பணங்களை, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை, செல்வங்களை என்ன செய்வதென்று அறியாதபடி அதற்காக ஆண்டவரே அப்பா சுற்றி திரிகிற காரியங்கள் உண்டு ராஜா, ஸ்தோத்திரம். அவர்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காரியத்துக்கு உட்படுத்துகிறோம். அப்பா ரபா ராதியா நமாஷி கரல ரபா ரீகா ரூதூனா ஷியாக்கல ரபீதி நிமிஷியா கலரபோ. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடினப்பட்ட இருதயங்களெல்லாம் இந்த வேளையில் திறக்கப்படுவதாக, நேம் ஆஃப் ஜீசஸ். ஹோலா கர தூரம் அஷிக்கபரதியாந்தரலரபா. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே, ஸ்தோத்திரம். அந்தபடி இந்த சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலவித உணவு ஆகாரங்கள், பள்ளி படிப்புக்கு வேண்டிய சகல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் என் தேவனுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இதற்காக தன்னுடைய கரங்களை நீட்டட்டும். அப்பா ஷபரிகா தூமா ஷியாக்கரலதியாந்தரலரபா. கொடுக்கக்கூடிய இருதயங்களை தேவனாகிய கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்களை நீர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் இருதய பாரங்களை உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் விருப்பங்கள் எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். அப்பா உதவி வரும் கண்மலையை, ஒத்தாசை வரும் பர்வதமே, உமக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். அப்பா ரபரா தூரா ஷியாக்கரதியாந்தரலரபா. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை தத்தெடுக்கத்தக்கதாகவும் தகப்பனே இதற்கான உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்பத்தக்கதாகவும் தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனாலே எல்லாம் ஆகும் அப்பா, எங்களால் கூடாது உம்மாலே ஆகும் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ரிபி கபரதியாந்தரலரபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் அப்பா. இதன் நிமித்தம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும் அப்பா. எல்லா ஆத்துமாக்களும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய ஆத்துமாக்களை என் தேவனாகிய கர்த்தர் உமக்காக ஆதாயம் பண்ணி கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை என் தேவனாகிய கர்த்தர் தருவீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்வீர் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சிரிப்பை குறித்து ஆண்டவரே என்ன சொல்வது, என்ன இதுக்கு பதில் கொடுப்பது, ஒத்துக்கொள்வதா தவிர்ப்பதா என்று தவிக்காதபடி தகப்பனே நீர் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். மாலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை
என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். தேவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில்